கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1800 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதையும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இன்றைக்கு அநேகர் உபவாசம் இருக்கிறார்கள். எதற்காக உபவாசம் இருக்கிறார்கள் என்று தெரியாமலே இருக்கிறார்கள். பெருமைக்காக, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களின் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக உபவாசம் இருங்கள், மற்றவர்களுக்காக உபவாசம் இருங்கள். மற்றவர்களின் நுகத்தடியை பிணையல்களை உடைப்பதற்காக, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவதற்காக, உடைத்து போட்டு விடுவதற்காக உபவாசம் இருங்கள். அது மாத்திரமல்ல, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான உபவாசம். இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க வேண்டும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட வேண்டும். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்து அவனுக்கு உதவி செய். கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை ஆண்டவர் தருகிறார். இதுதான் உண்மையான உபவாசம். எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்காக உபவாசம் இருப்பது, அதை மனதில் வைத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உன் அயலானை சிநேகி என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர், உன்னை போல் பிறனையும் நேசி என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர், மற்றவர்களின் குறைகளை, மற்றவர்களின் கஷ்டங்களை போக்கும்படியாகவும், பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாகவும், மற்றவர்களின் நுகத்தடியை உடைத்து போடும்படியாகவும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கும்படியாகவும், மாம்சமானவர்களுக்கு ஒழிக்காமல் உதவி செய்யும்படியாகவும் நீர் இன்றைக்கு ஆலோசனையை தந்திருக்கிறீர். இந்த ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் உண்மையிலேயே உபவாசித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றவர்களுடைய உபவாசம் வீணாய் போய்விடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.